தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மாத காலகட்டத்தில் கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல, இல்லை கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தலை, இல்லை மக்கள் பிரச்சனைக்கு ஒரு குரல் கூட கொடுக்கல. ஒருவேளை கரூரில் நடந்த துயரமான சம்பவத்தில் இந்த சிபிஐ விசாரணை இருக்கு இல்லையா, அந்த விசாரணைனாலேயோ இல்லை ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதனால் சோர்ந்து போயிட்டார மனுஷன். இவரையே நம்பியிருக்கக்கூடிய ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், இவங்க நிலைமைனா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த விமர்சனங்களை நிறையவே சமூக ஊடகங்கள் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த மாதிரி விமர்சனங்கள் மட்டும் இல்லைங்க, இதை காட்டில் அதிகப்படியான விமர்சனங்கள், அதிகப்படியான தகவல்கள்லாம் விஜய் அவர்களுடைய காதுக்கு போகாமல் இருக்காது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்ற போறாரு, என்ன மாதிரி செயல்களை அடுத்து முன்னெடுத்து வைக்க போறாருங்கிறது மக்கள் மத்தியில் நிறையவே எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதற்கு இடையில ஆல்ரெடி சிபிஐ விசாரணை நடந்துச்சு இல்லையா, அந்த கரூர் துயர சம்பவத்தின் அடிப்படையில் அந்த முதற்கட்ட விசாரணை முடிச்சு இன்னைக்கு இரண்டாம் கட்ட விசாரணைக்கு டெல்லி போயிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள்ட்ட நிறைய குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் சொல்லி தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக காவல்துறையினர் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறத விஜயை பார்த்து கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணையில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் 7 மணி நேரம் தாமதமாக இந்த கரூர் கூட்டத்துக்கு வந்தீங்க, இது நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்த காவல்துறையர் சொன்னாங்களா, இதை தாண்டி கூட்டத்துக்குள்ள நீங்கள் எப்படி போனீங்க, எப்படி வெளியே வந்தீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி இந்த கூட்டத்தில் கலவரம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருந்துச்சா, இதையெல்லாம் மீறி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின அந்த பேருந்தை இந்த கூட்டத்துக்குள்ள ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கிடுக்குப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் ஒரே ஒரு வரியில் பதில் சொன்னதா தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா நான் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நம்மளுடைய காவல்துறையினர், நம்ம தமிழக காவல்துறையினர் சொன்ன அந்த விதிகளை தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே வரியில் சொல்லிட்டாராம். ஆனால் இந்த விசாரணையில் நம்மளுடைய காவல்துறையினர், தமிழக காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லா விஷயத்துமே விஜய் அவர்கிட்ட சொல்லிட்டோம், அதையும் மீறி தான் விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்டத்துக்கு போனாருங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது இந்த சிபிஐ விசாரணையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதற்கு இடையில இந்த விசாரணை எப்படி போகுது, அடுத்த தகவல்கள் எப்படி நடந்துச்சுங்கிறத விஜய் அவர்கள் நேராக சொன்னா தான், இல்லைன்னா சிபிஐ விசாரணை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் சொன்னா தான் நமக்கு வெளிச்சம். இந்த தகவல் அடுத்து வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதற்கு இடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தான் இருக்குது. அதுலேயும் கடைசி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிடுவாங்க. இதற்கு மத்தியில் ஒரு மாதம் 1.5 மாத காலகட்டத்தில் மக்கள்கிட்ட தாவே கட்சியை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் விஜய் அவர்கள் எந்த மாதிரி வேகத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது. இதற்கு எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த நாட்களில் விஜய் அவர்கள் இந்த ஜனநாயக படத்தோட ரிலீஸ் முடிஞ்சு இந்த சிபிஐ விசாரணை வெளியே வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து வைக்க போகிறாங்கிறத பொறுத்து பார்க்கும். அதை பற்றிய தகவல் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களும் அல்ல வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.